அண்மை செய்தி. காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அஜித்தின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்துள்ளார். முன்னதாக உயிரிழந்த அஜித்தின் வீட்டிற்கு அமைச்சர் பெரிய கருப்பனும் வந்திருந்தார். இந்த சூழலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி மூலமாக உயிரிழந்த அஜித்தின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். தொலைபேசி மூலம் அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் பேசி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறியுள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதான் சார் சொன்னேன், என் பையனுக்கு தண்ணி கூட கொடுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை பிள்ளை வளர்த்தேன். இதுக்கு நல்ல நீதி கிடைக்கும்னு சொல்லி முடிச்சிட்டேன் சார். இப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு, மனசை தேத்திக்கங்க, கொஞ்சம் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் நல்ல ஆறுதலாக தான் சார் இருக்கு, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக தான் இருக்கு. போதும் சார். அதான் சார் சொன்னேன், என் பையனுக்கு தண்ணி கூட கொடுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை பிள்ளை வளர்த்தேன். இதுக்கு நல்ல நீதி கிடைக்கும்னு சொல்லி முடிச்சிட்டேன் சார். இப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு, மனசை தேத்திக்கங்க, கொஞ்சம் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் நல்ல ஆறுதலாக தான் சார் இருக்கு, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக தான் இருக்கு. போதும் சார். அதான் சார் சொன்னேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்களிடம் வருத்தத்தை தெரிவித்ததாக உயிரிழந்த அஜித்தின் குடும்பத்தினர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார்கள். முன்னதாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இளைஞரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்திருந்தார். அதற்கு முன்னதாக அமைச்சர் பெரிய கருப்பன் அஜித்தின் வீட்டிற்கு நேரடியாக சென்று அவரது குடும்பத்தாரிடம் பேசியிருந்தார். இந்த சூழலில் முதலமைச்சர் தங்களிடம் வருத்தத்தை தெரிவித்ததாக அஜித்தின் தாயார் தெரிவித்துள்ளார். முன்னதாக காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்தின் குடும்பத்தாரை சந்திப்பதற்காக அமைச்சர் பெரிய கருப்பன் அவருடைய இல்லத்திற்கு வந்திருந்தார். அதற்கும் முன்னதாக நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணையும் நடைபெற்று வந்த நிலையில் முதலமைச்சர் பேசியுள்ளார். இந்த மாதிரி நடந்து போச்சுப்பா, தப்பு தான், என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாதிரி சொன்னார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். வேறு எதுனா உங்களுக்கு பண்ணுறோம்னா நிரந்தர வேலை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். சரி, அதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன், உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ணித்தரேன், வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டார். நடந்து போச்சு சாரிமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. என்ன வேணாலும் பண்ணித்தரோம், உங்களுக்கு கவலைப்படாமல் இருங்கம்மா, மனசை தேத்திக்க, தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கொடுமையாக நடந்து போச்சு சார், என் பிள்ளைக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்காம இந்த மாதிரி யாருமே இதுக்கு இன்னைக்கு மேலே யாருக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது சொன்னேன் சார். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதை வாங்கி கொடுத்துங்க சார். இந்த மாதிரி நடந்து போச்சுப்பா, தப்பு தான், என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாதிரி சொன்னார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். வேறு எதுனா உங்களுக்கு பண்ணுறோம்னா நிரந்தர வேலை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். சரி, அதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன், உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ணித்தரேன், வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டார். நடந்து போச்சு சாரிமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. என்ன வேணாலும் பண்ணித்தரோம், உங்களுக்கு கவலைப்படாமல் இருங்கம்மா, மனசை தேத்திக்க, தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கொடுமையாக நடந்து போச்சு சார், என் பிள்ளைக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்காம இந்த மாதிரி யாருமே இதுக்கு இன்னைக்கு மேலே யாருக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது சொன்னேன் சார். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதை வாங்கி கொடுத்துங்க சார். தொலைபேசி மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயிரிழந்த அஜித்தின் குடும்பத்தாரிடம் பேசிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டதாகவும் தொடர்ந்து வேலைக்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாக உறுதியளித்ததாகவும் அஜித்தின் குடும்பத்தினர் கூறியிருக்கின்றனர். முன்னதாக அஜித்தின் குடும்பத்தினரை சந்திப்பதற்காக நேரடியாக அமைச்சர் பெரிய கருப்பனும் அவரது இல்லத்திற்கு வந்திருந்தார். இந்த சூழலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பேசியிருக்கிறார். காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமார் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. மாநிலம் ஒரு குடிமகனை கொன்றுவிட்டதாக நீதிபதிகள் வருத்தத்தை பதிவு செய்திருந்தார்கள். அரசின் நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்றும் தங்களுடைய அதிருப்தியை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். இப்படியான சூழலில் அமைச்சர் பெரிய கருப்பன் அஜித்தின் இல்லத்திற்கு நேரடியாக வந்திருந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தொலைபேசி மூலமாக அஜித்தின் குடும்பத்தினரிடம் பேசியிருக்கிறார். தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் செய்து தருவதாக அவர் உறுதியளித்ததாக அஜித்தின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி
நடந்து போச்சுப்பா, தப்பு தான், என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாதிரி சொன்னார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். வேறு எதுனா உங்களுக்கு பண்ணுறோம்னா நிரந்தர வேலை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். சரி, அதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன், உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ணித்தரேன், வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டார். நடந்து போச்சு, சாரிம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. என்ன வேணாலும் பண்ணித்தரோம், உங்களுக்கு கவலைப்படாமல் இருங்கம்மா, மனசை தேத்திக்க, தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கொடுமையாக நடந்து போச்சு சார், என் பிள்ளைக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்காம இந்த மாதிரி யாருமே இதுக்கு இன்னைக்கு மேலே யாருக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது சொன்னேன் சார். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதை வாங்கி கொடுத்துங்க சார். இந்த மாதிரி நடந்து போச்சுப்பா, தப்பு தான், என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாதிரி சொன்னார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். வேறு எதுனா உங்களுக்கு பண்ணுறோம்னா நிரந்தர வேலை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். சரி, அதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன், உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ணித்தரேன், வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டார். நடந்து போச்சு, சாரிம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. என்ன வேணாலும் பண்ணித்தரோம், உங்களுக்கு கவலைப்படாமல் இருங்கம்மா, மனசை தேத்திக்க, தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கொடுமையாக நடந்து போச்சு சார், என் பிள்ளைக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்காம இந்த மாதிரி யாருமே இதுக்கு இன்னைக்கு மேலே யாருக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது சொன்னேன் சார். தொலைபேசி மூலமாக உயிரிழந்த அஜித்தின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். போதுமான ஏற்பாடுகள் செய்து தருவதாக அவர் உறுதியளித்திருப்பதாகவும் அஜித்தின் குடும்பத்தினர் கூறியுள்ளனர்.